சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம விஜயா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா பார்வதியோட வீட்டுக்கு பிரியாணி வாங்கிட்டு வர்றாங்க. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே பார்வதி இருந்துட்டு என்னாச்சு, ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த மீனவோட அம்மா கோயில் வாசல்ல கரும்பு ஜூஸ் கடையும் பூக்கடையும் வச்சிட்டு இருந்தாங்கல்ல, அது கார்பரேஷன்காரங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த சந்தோஷம் தான் எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்களே பாவம் கஷ்டப்படுற குடும்பம். அந்த கடையை வச்சு தான் அவங்க ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த கடையை கார்பரேஷன்காரன் தூக்கிட்டு போயிட்டான். அதை நீ செலிப்ரேட் பண்ணுற பாரு விஜயா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு அந்த பூக்காரி என்னெல்லாம் ஆட்டம் ஆடனா, அவங்க அம்மாவுக்கு ஒன்றுன்னா அவள் அப்படி துடிச்சு போகிறா. இல்லை, அவள் துடிச்சு போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி இருந்துட்டு, உங்கள் சந்தோஷத்துக்கு காரணமே நான் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கார்பரேஷன்காரன் கடையை தூக்கிட்டு போனால் இதில் என்ன உன்னோட பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து கேட்கவும், நான் தான் ஆளை விட்டு அதை தூக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே விஜயாவும் பார்வதியும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற சிந்தாமணி, நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஆனால் அந்த மீனாவுக்கு தான் எல்லா ஆர்டரும் கிடச்சிட்ருக்கு. அவளை அடித்து பிரயோஜனம் இல்லை, அதனால தான் அவங்க அம்மா வச்சு அடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு